நம்ம இந்தியாவுல எத்தனை லட்சம் கோடி மதிப்பு இருக்கிற தங்கம் இருக்கு அப்படின்னு தெரியுமா? இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. இதனால நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. ஒரு புது அறிக்கையின்படி இந்த அதிகரிப்பு அப்படின்றது சுமார் 3.5 லட்சம் கோடி இருந்தாலும் இவ்வளவு பெரிய அதிகரிப்பு இருந்த போதிலும் கூட மக்களுடைய செலவினங்கள்ல பெரிய மாற்றம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பொருளாதார சமன்பாட்டின் பின்னணியில் இருக்கிற காரணங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. மைண்ட் பிளாக் உடைய சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் பகுப்பாய்வின்படி கடந்த வருஷ தொடக்கத்திலிருந்து தங்கத்துடைய விலை சுமார் 2 மடங்கு அதிகமாகி இருக்கிறதா சொல்லப்படுது. தங்க வடிவத்தில் இருக்கிற சொத்துக்கள் காரணமா இந்திய குடும்பங்களின் மொத்த செல்வம் சுமார் 3.5 லட்சம் கோடி அதிகமாகிருக்கு. இதுல உண்மை என்ன அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிற குடும்பங்கள் மொத்தம் 24,000 டன் தங்கத்தை வச்சிருக்காங்க. சோ இது உலகத்துல பூமியில இருக்கிற மொத்த தங்கத்துல 11% அப்படின்னு சொல்லப்படுது. இது பெரும்பாலானவை நம்முடைய பாரம்பரிய நகைகளின் வடிவத்திலேயே இருக்கு. இருந்தாலும் மக்கள் செலவிடக்கூடிய விதத்துல எந்த மாற்றமும் இல்ல அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அறிக்கையில தெரிய வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய சொத்துக்களின் மதிப்பு அதிகமாக இருந்தாலும் பொருட்கள் மற்றும் பிற சேவைகளுக்கு மக்கள் அதிகமா செலவிடுறது கிடையாது. தங்கத்துடைய விலை அதிகரிப்புக்கும் மக்களின் கொள்முதல்களுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுங்க. மக்களுடைய செலவு அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய உண்மையான வருமானமும் அதிகமாகணும். உண்மையான வருமானத்துல 1% அதிகமா இருந்தாலும் கூட செலவு அப்படிங்கிறது சுமார் 0.65% அதிகமாகுது. ஆனா தங்கம் மாதிரியான சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கிறதால செலவினத்துல ஏற்படக்கூடிய தாக்கம் கிட்டத்தட்ட 0. இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது. அதிகரித்த தங்க மதிப்பு எந்த உண்மையான நன்மைகளும் கொண்டிருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்தியர்கள் பெரும்பாலும் தங்கத்தை அவசர நிதியா ரொம்ப கஷ்டமான காலங்கள்ல அவங்கள சேஃபா வச்சுக்கிற ஒரு சொத்தா தான் பாக்குறாங்க. தங்கத்துடைய மதிப்பு அதிகரிக்கிறதால அவங்க நிதி நெருக்கடியில இருக்கும் போது தங்களுடைய நகைகளுக்கு ஒரு பெரிய கடனை எடுக்கிற வாய்ப்பு பெறாங்க. இது அவங்களுடைய வருமானம் குறையும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச சொத்துக்களை விற்காம ரொம்ப எளிதா வெளியேற அனுமதிக்குது. இது அவங்களுக்கு ஒரு வகையில வலுவான நிதி பாதுகாப்பையும் கொடுக்குது.